அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவிலே சிவராத்திரி மகிமைகளை பற்றி விரிவாக காணவிருக்கிறோம். வரக்கூடிய மாசி மாதம் 3ஆம் நாள் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த சிவராத்திரியானது மிகவும் விமர்சையாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சிவபெருமான் அடியார்களால் கொண்டாடப்பட இருக்கின்றது. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நம் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய எல்லா தடைகளும் தகர்த்து எறிந்து வெற்றிகளை நாம் குவிக்க வேண்டுமா? வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களிலிருந்து விடுபட்டு புதிய வாழ்வை தொடங்க வேண்டுமா? உடலும் மனமும் தெளிவடைந்து புதிய பாதையில், புனிதமிக்க பாதையில் நாம் பயணிக்க வேண்டுமா? சிவபெருமானின் அருள் நிச்சயம் நம் அனைவருக்கும் வேண்டும். அத்தகைய எல்லாமல்ல மகேஸ்வரனின் அருளை பெறுவதற்கான சிறப்பான நாளும் அற்புதமான நாளுமாகிய மகா சிவராத்திரியை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். மகா சிவராத்திரி என்பது மகேஸ்வரனின் பரிபூரண அருளை பெறுவதற்கான மிகவும் சக்தி வாய்ந்த சிறப்பான நன்னாளாகும். இந்த அற்புதமான நாளில் நாம் சிவ வழிபாடு செய்வதால் பல பிறவிகளில் செய்த பாவங்களினால் ஏற்பட்ட துன்பத்திலிருந்து விடுபடுவதோடு நாம் செய்யும் சிவ பூஜையானது பல மடங்கு பலனை அள்ளித்தரும். பார்க்கடலை அமிர்தம் வேண்டி கடைந்தபோது வந்த ஆழகால விஷத்தை உண்டபோது தேவர்களும் மற்றவர்களும் இரவு முழுவதும் கண்விழித்து சிவனை வழிபட்டதாலே மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகின்றது. மேலும் மகேஸ்வரன் அகில உலகிற்கே அன்னையாக விளங்கும் உமாதேவியை மணந்த நாளும் சிவராத்திரி தான் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் சிவபெருமான் அக்னிலிங்கமாக வெளிப்பட்ட தினம்தான் மகா சிவராத்திரி என்று ஒரு புராண கதையும் உண்டு. பஞ்சாங்கத்தின்படி ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரையில் வரும் சதுர்த்தசி அன்று மகா சிவராத்திரி தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த அற்புதமான மகிமைகள் நிறைந்த நாளில் பக்தமை என்பர்கள் இரவு முழுவதும் கண்விழித்து சிவ வழிபாடு செய்வார்கள். இந்நாளில் மாலை துவங்கி இரவு முழுவதும் 4 காலங்களாக பிரித்து சிவராத்திரி வழிபாடானது அனைத்து சிவாலயங்களிலும் விசேஷமாக நடைபெறும். முதல் கால பூஜையானது இரவு 7:30 மணிக்கு துவங்கும். இந்த பூஜை படைக்கும் தொழிலுக்கு தேவனான பிரம்மா சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும். இந்த பூஜையில் பஞ்சகவ்யத்தால் பசும்பால், பசுந்தயிர், பசுநெய், கோமயம், கோஜலம், கோசானம் ஆகிய பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்வோம். இதில் கலந்து கொண்டு விரதமிருந்து பூஜித்தால் நம் பிறவி கர்மாக்களில் இருந்து விடுபட்டு நற்பலன்களை அடையலாம். 2ஆம் கால பூஜை இரவு 10:30 மணிக்கு துவங்கும். இது மகாவிஷ்ணு சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும். சிவபெருமானுக்கு மற்ற அபிஷேகத்துடன் பஞ்சாமிரத அபிஷேகமும் செய்து அலங்காரம் செய்வர். இந்த காலத்தில் நாம் விரதமிருந்து சிவபெருமானை பூஜிப்பதால் தனதானிய சம்பத்துக்கள் சேரும் என்பார்கள். அடுத்தது 3ஆம் கால பூஜையானது நள்ளிரவு 12 மணிக்கு துவங்கும். இந்த பூஜை சக்தியின் வடிவமாக அம்பாள் பூஜிப்பது. இந்த பூஜையில் தேன், பச்சை கற்பூரம், வெல்வம் சிறப்பிடம் பெறுகிறது. இதை லிங்கோத்பவர் காலம் என்றும், இந்த காலத்தில் சிவபெருமானின் அடிமுடியை காண பிரம்மாவும் விஷ்ணுவும் சென்று தங்களுடைய ஆணவம் அளித்த காலமாக இந்த காலமானது திகழ்கின்றது. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாக சிவபெருமான் திருவண்ணாமலையிலே அக்னிலிங்கமாக காட்சி தரக்கூடிய காலமாகவும் இந்த காலமானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும், இந்த காலத்தில் நாம் சிவபெருமானை பூஜிப்பதனால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாது என்றும் கூறப்படுகிறது. 4ஆம் கால பூஜையானது அதிகாலை 4:30 மணிக்கு துவங்கும். இந்த 4வது கால பூஜை 33 கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதர்களும் அனைத்து உலகில் உள்ள ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகின்றது. தன்னை நாடி வரும் பக்தர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் அனைத்து துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றி சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தருபவர் உலகை காத்தருளும் மகேஸ்வரன். எனவே இந்த அற்புதங்களை அள்ளித்தரும் சிவராத்திரி தினத்தில் நாமும் நம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சிவபெருமானை மனமுருக வேண்டி விரதமிருந்து பூஜை செய்து அனைத்து வாழ்வில் உள்ள அனைத்து துன்பங்களையும் போக்கி அனைத்து வளங்களையும் பெறுவோமாக என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்மளுடைய சஷ்டியன் பக்கத்தை ஃபாலோ செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.